ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மோமோஸ் செய்யலாம் பாருங்கள். 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்ன கப்புக்கு தான் எடுத்திருக்கேன். 3 பேருக்கு வர மாதிரி தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றி தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கேரட், பீன்ஸு, குடமிளகா, பெரிய வெங்காயம் 1, தக்காளி. ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள், வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கி வைக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் பாருங்கள். கேரட், பீன்ஸு 2 கட் பண்ணி வச்சது போட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். நிறைய ஊற்றக்கூடாது. ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. கடைசியில் அந்த குடமிளகாயும் போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டு நல்லா கிண்டி இங்கே பாருங்கள், சோயா சாஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பெப்பர் கடைசியில் பெப்பர் போட்டு நல்ல ஒரு கிண்டி இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டப்பிங் உள்ளே வச்சு இப்படி மடித்து இட்லி செட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். மோமோஸ் ரெடி. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்தாச்சு, வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், மூடி வச்சு வெந்தாச்சு. அவ்வளோதாங்க, மோமோஸ் ரெடி. அவ்வளோதாங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.